இருக்குல்ல, டயர்டா இருக்கீங்களா? 10 நாளைக்கு நம்ம டயர்டே ஆக கூடாது. ஏன்னு கேட்டா பல சத்தங்கள் கேக்குது தொகுதிக்குள்ள. அந்த சத்தங்கள்லாம் என்ன சத்தங்கள்னு கேட்டா, நல்லா ஆடுவாராம், நல்லா பாடுவாராம், நல்லா நடிப்பாராம். நல்லா பாடுவாருன்னா ஐயா எஸ்பிபியை தான் கூட்டிட்டு வரணும். நல்லா நடிப்பாருன்னா ஐயா சிவாஜி கணேசன் தான் கூட்டிட்டு வரணும். நல்லா பாடுவார், நல்லா நடிப்பார், நல்லா ஆடுவார்னா தேட்டருக்கு போக முடியுமே தவிர சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியாது என்பதை இளைஞர்களிடத்தில் போய் சொல்லுங்கள். இங்கு காவிகளுக்கு இடமில்லை. காவிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய அடிமை அதிமுகவுக்கு இடமில்லை. காவிகளும் அடிமை அதிமுகவும் எவ்வளவு ஆபத்தோ அதை விட ஆபத்து நடிக வெறி, நாயக வெறி அரசியல், ரசிகத்துவம் என்ற பெயரில் தமிழ்நாட்டை சீர்குலைக்க மிகப்பெரிய போர்ப்படை போல அவங்க வராங்க. இதை எதிர்த்து நிற்பதற்கு உண்மையா நம்ம கையில ஒண்ணுமே இல்ல ஒருத்தர் தவிர. உலகத்துல எந்த பிள்ளை 10வது படிச்சாலும் நல்லா படி, 12வது படிச்சாலும் நல்லா படி. ஏன் அந்த உணர்வு? சாதாரணமா கல்வி வாய்ப்பு இங்க கிடைக்கலக்கா. இந்த ஜாதி படிக்க கூடாது, இந்த ஜாதி தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன ஊர்ல இன்னைக்கு மலமல்ல கூடிய சகோதரன் வீட்டு பிள்ளை மருத்துவராக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இதை சிதைப்பதற்கு 3வது, 5வது, 8வதுக்கு பொது தேர்வு, அதுக்கு பேரு புதிய கல்விக் கொள்கைன்னு மோடி சொல்றார். மஞ்ச சட்டனா மஞ்ச சட்டை தான் போட்டனான்னு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம். ஐயா எடப்பாடி ஆட்சியில இருந்திருந்தாருன்னா அந்த பையன் 3வதுல பொது தேர்வு எழுதியிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி சைதை சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார் என்ற செய்தியோடுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை எல்லா கட்சிகளும் அறிவித்த போது சில தொகுதிகள் ஏற்கனவே வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதிகள். அப்படி தமிழ்நாட்டில் திமுகவில் வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதிகளில் ஒன்று சைதை சட்டமன்ற தொகுதி. அண்ணன் மாசு அவர்கள் நம்முடைய அனைவரின் சார்பிலும் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்வார் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடக்குதுன்னா, அருமை வாக்காளர் பெருமக்களே, அண்ணன் மாசு அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்வார் அப்படின்ற உறுதி தெரிந்தாலும் கூட எதிரில் நிற்கக்கூடிய ஒருவர் கூட டெபாசிட் வாங்காத அளவிற்கு அவருடைய வெற்றி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பரப்புரை பயணம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர், பொதுவாழ்வில் இவரை போல் இருக்க வேண்டும் என்று பலருக்கு இலக்கணமாக திகழக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா தோழர் ராஜா அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார். அவர் சொன்ன செய்தி, டெல்லி அரசியல் தமிழ்நாடு அரசியலை தான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி ஏற்பதை தான் டெல்லியே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பரப்புரை பிரச்சார பயணத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய துணை மேயர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மிக முக்கியமாக திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை வாக்காளர் பெருமக்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராமல் நான் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நட்சத்திர பேச்சாளராக பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டின் முதல்வர் அளித்தார். அந்த பட்டியலில் சைதை தொகுதி எனக்கு முதல்ல வரல. நான் வசிக்கக்கூடிய தொகுதி சைதை சட்டமன்ற தொகுதி. அண்ணன் தான் எங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். நம்ம தொகுதியில பிரச்சாரம் பண்ண முடியல என்ற வருத்தம் கொஞ்சோண்டு இருந்தது. இன்றைக்கு வேலூரில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி வேறொரு நிகழ்ச்சியின் காரணமாக மாற்றப்பட்டது. சரின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வருகிற போது அறிவாலயத்திலிருந்து சைதை தொகுதிக்கு இன்றைக்கு பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற சொன்னதின் அடிப்படையில் அண்ணன் மாசு அவர்களுக்கு பரப்புரை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையும் கலந்த ஒன்றுதான். ஏன் மகிழ்ச்சி, ஏன் பெருமைன்னு சொல்றேன். பொதுவாக நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையுமே நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களை விட மூத்தவர்கள் தான் இருக்கீங்க. ஆனா எங்களுடைய தலைமுறையில் இப்படியெல்லாம் எம்எல்ஏ இருப்பாங்களா, அமைச்சர் இருப்பாங்களான்னு சில பேரை தான் பார்க்க முடியும். அவ்வளவு எளிமையாக சாதாரணமாக காலையில் அவருடைய இல்லத்திற்கு சென்றால் யார் வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்மையாக மக்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த சைதை சட்டமன்ற தொகுதி பெற்றிருக்கிறது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த தொகுதிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. நான் அண்ணன் ஐயா ராஜா அவர்கள் பேசுகிற போது அந்த கூட்டத்தை பார்த்தேன். அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறார், டெல்லி அரசியலை பற்றி பேசுகிறார், ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லைன்னு சொல்றாரு. யார் கை தட்டுறாங்கன்னு பார்த்தா, இப்ப கேமரா இருக்கனால அண்ணன் உட்கார்ந்தாருன்னா அவங்க எனக்கு நல்லா தெரிவாங்க. ரோஸ் கலர் சேலை கட்டிக்கிட்டு தலையெல்லாம் நரைத்திருக்கக்கூடிய என் அம்மா ஒருத்தவங்க அந்த சிரிக்கிறாங்க பாருங்க. கையை உயர்த்தி கை தட்டினார். இதுதான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் இருக்கின்ற வரை உதயசூரியன் தான் இந்த மண்ணை ஆளும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த மண்ணின் முதலமைச்சராக நீடிப்பார். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த இடம் சட்டமன்ற தேர்தல் பரபரப்பில் இருக்கிறோம். எல்லாருமே நான் வந்த உடனே பார்த்தேன், அக்கா எல்லாம் வாட்டர் பாட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. கேட்டீங்களாக்கா? ஆமா. அதுல சில அக்கா எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த எனக்கு கொடுக்கலன்னு கேட்டீங்களா? ஆமா. அவங்களுக்கு கொடுத்த கல்வி எனக்கு ஏன் இல்ல? அவங்களுக்கு கொடுத்த சுயமரியாதை எனக்கு ஏன் இல்ல? அவங்களுக்கு கொடுத்த வேலை எனக்கு ஏன் இல்ல? அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை எனக்கு ஏன் இல்ல? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏன் இல்லைன்னு இந்த வாய்ப்பை கேட்டு கேட்டு பெற்ற இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி. அதனுடைய அங்கமாக தான் இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அண்ணன் மாசு அவர்களை பொறுத்தவரை எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொல்லுவார், பெயரில் மட்டும்தான் மாசு, மாசில்லாத மாசு இந்த பகுதிக்கு கிடைத்திருக்கிறார் என்று அடிக்கடி சொல்லுவார். அதை நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் உணர்ந்திருக்கிறோம். எனவே நாங்க இப்ப பரப்புரை பண்றது உதயசூரியனுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட போறீங்க, அப்படிதானக்கா? ஆமா. புதுசா நான் என்ன பேச வந்திருக்கேன்னா 5 விஷயம்தான். முதல் விஷயம், நான் போற எல்லா ஊர்லயும் கேட்கிற கேள்விதான் உங்ககிட்டயும் கேட்க போறேன். இங்க பெண்கள் தான் பதில் சொல்லணும். சொல்றீங்களாக்கா? எத்தனை பேருக்கா பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு 5 பேர் கை தூக்கி இருக்கீங்க. காதல் திருமணமாமா? அங்க பாரு எங்க அம்மாவை. எங்க அம்மா இங்க இருக்கிற எல்லாரும் எங்க அம்மா தான். சரி, நல்லது. இளம் பெண்கள் யாரும் கை தூக்க மாட்டீங்க? இனிமேதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நல்லா கேட்டுக்கோங்க. கொஞ்சம் சிரிச்சதை விட்டுட்டு யோசிச்சு பாருங்க. இத்தனை பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில், ஏறக்குறைய 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல பிடிச்சவரை யாரு கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா ஒரு 5 பேர் கை தூக்குறாங்க. அதுல காதல் திருமணம் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. மத்த 2 பேருக்கு வீட்டுல சொல்லி பிடிச்சிருக்கும், அப்புறம் பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். பாட்டி எல்லாம் தலையாட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் தான் வீட்டுக்காரனே தெரிஞ்சிருக்காரு. சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இவரையா கல்யாணம் பண்ணிருக்கோம்னு அடுத்த நாள் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவிற்கு பெண்கள் கிட்ட இதை பிடிச்சிருக்கா அதை பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு ஊர்ல ஆள் கிடையாது. சரி, சாப்பிடுறோம்லக்கா, அதாவது நமக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றோமானா, காலையில பிள்ளைக்கு பிடிச்சது, மதியம் அவருக்கு பிடிச்சது, ராத்திரி மிஞ்சது. இதுதான் எல்லா பெண்களுடைய, பெரும்பாலான பெண்களுடைய வாழ்க்கை. இதுல நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்க சாய்ஸ் என்னன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சமூகத்தில் ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் பெண்களிடத்தில் சாய்ஸ் கொடுக்கிறார். என்ன சாய்ஸ் கொடுக்கிறார்னா, எந்த சாய்ஸையும் உன் கையில கொடுக்காத சமூகத்தில் 8000 ரூபாய் கூப்பனை பெண்கள் கையில் கொடுத்து உங்க சாய்ஸுக்கு பொருள் வாங்கிக்கங்கம்மா. இது மகளிருக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி. பெண்கள் கையில் தான் 8000 ரூபாய் கூப்பன். இப்ப அண்ணனுங்கெல்லாம் முறைப்பாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டா, 8000 ரூபாய் கூப்பனை ஏன் பெண்கள் கையில் இந்த அரசு கொடுக்குதுன்னா, சமூகத்திற்கு என்ன தேவை என்பதும் பெண்களுக்கு தான் தெரியும், குடும்பத்திற்கு அதிகம் என்ன தேவை என்பதும் பெண்களுக்கு தான் தெரியும் என்ற முறையில் இந்த அரசு பெண்களுக்கான அரசு. ரெண்டாவது கேள்வி கேட்கட்டுமா? எல்லாரும் வீட்டுக்கு போய் தான் சமைக்கணும் இனிமே, அப்படிதானக்கா? இல்ல சமைச்சிட்டு வந்துட்டீங்களா? போய் தான் சமைக்கணும், சீக்கிரம் முடின்றீங்க. சரி, பசிக்குதுன்னா சாப்பாடு தருவீங்களா வீட்டுக்கு வந்தேன்னா? யார் வீட்டுக்கு வர்றது? யார் வீட்டுக்காலும் வரலாம், மகிழ்ச்சி. சரி, நான் வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வர்றப்ப அக்கா கூப்பிட்டவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறேன். இப்ப ஏன் இவங்க கிட்ட எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லாம உங்ககிட்ட சொல்றோம்னா, இந்த பக்கம் நிக்கிறவங்க, மேடையில இருக்கவங்க, கீழே இருக்க எந்த ஆண்கள்னாலும் சாப்பிடணும்னு சொன்னா ஹோட்டலுக்கு போலாமான்னு கூப்பிடுவாங்க, அப்படிதானே? வாமா ஹோட்டல்ல வாங்கி தருவோன்னு. பெண்கள் மட்டும்தான் வீட்டுக்கு வாமா சாப்பிடன்னு கூப்பிடுறோம்ல, அதனாலயே நமக்கு இருக்கிறது தாய் உள்ளம் அப்படின்ட்டாங்க. யார் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க, எப்படினாலும் நல்ல சாப்பாடு போட்டுருவாங்கன்னு. இந்த தாய் உள்ளத்தோடு நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது வேறக்கா. நான் கலைச்சு போய் வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கறது வேற. ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் உலக வரலாற்றில் தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை கூட பட்டினியோடு இருக்க கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை தந்த ஒரே ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சருடைய ஆட்சி. இங்க அரை டிக்கெட், கால் டிக்கெட்லாம் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. என்னடா நம்ம விளையாடுற ரோடு, இங்க கூட்டம் போட்டாங்களே, விளையாட இடம் இல்லையேன்னு ஓரமா நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் 1ஆவதுல இருந்து 8ஆவது வரை காலை உணவு திட்டத்தை 2026
நீங்க நினைக்கலாம், ஏன் எங்க பிள்ளைங்களுக்கு காலையில சாப்பாடு கொடுக்க முடியாம நாங்க இருக்கோம், இதெல்லாம் ஒரு சாதனையா பேசுறாங்க எதிரணியில் இருக்கவங்க. ஏன் தெரியுமா இது சாதனைன்னு சொல்றோம்? பிள்ளை நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் படிக்கும், படிச்சது மண்டையில ஏறினாதான் பரீட்சை எழுதும், பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் பெரிய ஆள் ஆகும். இப்ப காலையில சாப்பாட்டுக்கு நான் கண்ணார பார்க்கிறேன், எத்தனை கூலி தொழிலாளிகள் சகோதரிகள் இங்க உட்கார்ந்துருப்பீங்க. அன்றாடம் காய்ச்சிகளா எத்தனை பேர் இருப்போம்? சின்ன சின்ன வேலை பார்க்கறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? பூ விற்கிற அம்மா இருப்பீங்க, டெய்லரா இருக்கவங்க இருப்பீங்க. இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் காலையில சாப்பாடு இவ்வளவுதான் இருக்குன்னா, அதுவும் கணவனை இழந்த பெண்கள் தனி பெற்றோராக ஒரு குழந்தைய வளர்க்கிறப்ப அரை வயிறு நீங்க சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு அரை வயிறு கொடுப்பீங்க. ஒரு முதல்வர் சொல்லுகிறார், அருமை சகோதரிகளே, நீ அரை வயிறு, அந்த பிள்ளை அரை வயிறு சாப்பிட வேண்டாம், நீ முழு வயிறு சாப்பிட இருக்க சாப்பாடு உன் பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். மூன்றாவது செய்தி, ஏன் அண்ணன் மாசு அவர்கள் இந்த தொகுதியில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும்னு சொன்னா, பெண்கள் திரண்டு இருக்கிறீர்கள் கடைசி வரை. கடைசியில் இருக்கவங்க நான் பேசுறது கேக்குதாக்கா? மகிழ்ச்சி கேக்குது. நாகப்பட்டினம் தெரியும்ல, நாகப்பட்டினம்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். என் பின்னாடி கார்ல உட்கார்ந்து வந்தவங்க ஒரு டீச்சர், அரசு பள்ளியினுடைய ஆசிரியர். அவங்களுக்கு 50 வயசு. நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம், எல்லாரும் கரெக்டா கவனிக்கணும். கடைசியா உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்துல ஒரு குழந்தை சைக்கிள்ல போயிட்டு இருந்ததை ஆச்சரியமா பார்த்தாங்க. நான் உடனே கேட்டேன், ஏன் டீச்சர் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க, ஏங்கம்மான்னு கேட்டா அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல மதி, 13 வயசுல எங்க அண்ணனுக்கு சைக்கிள் வாங்கினாங்க, ஆசையா இருந்துச்சுன்னு இவங்க ஏறி உட்காந்துருக்காங்க சைக்கிள்ல. வடிவேல் மாதிரி ஸ்டாண்டை எடுத்து விடாம சும்மா தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஏறி உட்கார்ந்ததுக்கு அவங்க பெரியப்பா வந்து சைக்கிளோட தூக்கி எறிஞ்சாராம். பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஏறுவியான்னு கேட்டாராம். இப்போ அவங்களுக்கு 50 வயசுனா ஏறக்குறைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு கூட வச்சுப்போம், 10 வயசுனே வச்சுக்கிட்டாலும் 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பெண்கள் இருந்த தமிழ்நாட்டிலேயே சைக்கிளை தொடுவியான அடிச்ச ஊர்ல இன்னைக்கு சைதை சட்டமன்ற தொகுதியில் 475 பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்களாக மாறி இருக்கக்கூடிய சாதனையை பெற்றிருக்கக்கூடிய இடம் சைதை சட்டமன்ற தொகுதி. நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் மாசு அவர்களால் அது சாத்தியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கக்கா, சைக்கிள் ஓட்டுவியான்னு கேட்ட ஊர்ல பிங்க் ஆட்டோவை விட்ட முதல் மாநிலம் திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு தான். ஆட்டோ போயிட்டு இருக்கோம், பெண்கள் ஐயோ இந்த ஆட்டோல போலாமா வேணாமான்னு சந்தேகப்படவே தேவையில்லை. ஓட்டுறது நம்ம அக்கா. பிங்க் ஆட்டோ பார்த்த உடனே தெரியும் நம்ம அக்கா ஓட்டுற ஆட்டோ, பாதுகாப்பாக பயணிக்கலாம் என்ற உணர்வை தமிழ்நாடு தந்திருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஆட்டோ ஓட்டுறதுன்னா ஆண்களுக்கானதா? ஆட்டோக்காரன் ஆண்களுக்கு தான் பாட்டு வருமா? ரஜினிகாந்த் சார் நடிச்சாலும் ஆட்டோ ஆண்கள் தானே ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. திறமையும் வாய்ப்பும் இருந்தா பெண்கள் ஏரோப்ளேனே ஓட்டுற ஊர்ல ஆட்டோ ஓட்ட முடியாதான்னு கேட்ட மாநிலம் தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் மட்டும்தான். நான்காவது செய்தி, நமக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. என்ன பிரச்சனைனாலும் உடல் நல பிரச்சனைனா மட்டும்தான் என்ன பண்றதுனே தெரியாம இருப்போம். காசு பிரச்சனையா கடன் வாங்கிக்கலாம், மனசு பிரச்சனையா தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசிக்கலாம். என் நம்பிக்கைக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாம், உங்க நம்பிக்கைக்கு கோவில்ல போய் பேசிட்டு வந்துடலாம். உடல் நல பிரச்சனைனா மட்டும் எந்த டாக்டரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கும், உண்மைதான் சொல்றாரா, கரெக்டா தான் சொல்றாரான்னு. அந்த கவலையே வேண்டாம், நீங்கள் மருத்துவரை தேடி வர வேண்டாம், மருத்துவர் உங்களை தேடி வருவார்னு மக்களை தேடி மருத்துவத்தை உலக வரலாற்றில் கொடுத்த ஒரே அரசு திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. அதில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மாசு அவர்களுடைய பங்கு எவ்வளவு பெரியதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். கிருஷ்ணகிரின்னு ஒரு ஊரு, அதுக்கு மேல மலைவாழ் கிராமம். ஒரு அம்மா பேசுறாங்க டிவில வந்து, அவங்களுக்கு 45 வயசாம். என்ன விட உடம்பு வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்காங்க அந்த அம்மா. என்னடா இவங்க 45 வயசு மாதிரி இல்ல. அவங்க சொல்றாங்க, மலைவாழ் கிராமத்துல இந்த அம்மா பிரெக்னண்டா இருந்திருக்காங்க, மாசமா இருந்திருக்காங்க. டாக்டர் எல்லாம் வரமாட்டாங்களா அந்த ஊர் பக்கம், இவங்களும் டாக்டரை தேடி போக மாட்டாங்களாம். ஏன்னா 4 கிலோமீட்டர் மேல மலையில எப்படி ஏறி இறங்குறதுன்னு போக மாட்டாங்களாம். சரி என்ன பண்றது அப்படின்னு சொன்னோடனே டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு நாள் அந்த மலைக்கு போயிருக்காங்க. மருத்துவர்கள் ஏன் மலை ஏறினாங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம், மருத்துவர்களை மலையேறி சென்று மருத்துவம் பார்க்க வைத்தது. அதனால அவங்க மலைக்கு போயிருக்காங்க. போனா இந்த அம்மா மட்டும் எப்பவுமே இருக்க மாட்டாங்களாம், ஒளிஞ்சுக்குவாங்களாம். ஏன் ஒரு பாப்புலேஷன் ஒருத்தர் பேர் குறையுதேன்னு பார்த்தா, அந்த அம்மாவுக்கு அது 10வது பிரசவமா. ஐயோன்றாங்க அக்கா.
நினைச்சு பார்க்கவே கொடுமையா இருக்கு. 10வது வளர்ந்து நிக்கிறப்ப நம்ம இருப்போமானே தெரியாத அளவிற்கு இந்த காலகட்டத்திலையும் அந்த பழங்குடியின கிராமத்தில் அவ்வளவுதான் விழிப்புணர்வு இருக்கு. 10வது பிரசவம் இத சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டே அந்த அம்மா வரல. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, பிடிச்சு இழுத்து பார்த்தா 3 கிராம் தான் ஹீமோகுளோபின் இருந்திருக்கு. பெண்களுக்கு 12 இருக்கணும் ஹீமோகுளோபின் லெவல், 3 தான் இருந்திருக்கு. உங்க அம்மா உங்க தங்கச்சி ஆண்கள் உங்க வீட்டுல இருக்க பெண்களை மனசுல வச்சுட்டு யோசிங்க. ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த முதலமைச்சர் இன்னும் பல 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கு காரணம் சொல்லுகிறேன். புடிச்சிட்டு வந்துட்டாங்க. எப்படி தெரியுமா அந்த அம்மா புடிச்சு கீழே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்க்கு போன் பண்ணி மாவட்ட கலெக்டர் போய் காவல்துறை அதிகாரிகளோடு போலீஸ் பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து பிரசவம் பார்த்து குழந்தையோடு திரும்ப கொண்டு போய் அவர்களை மலையில் விட்டது மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம். இதில் காப்பாற்றப்பட்டது அந்த ஒரு சகோதரியுடைய உயிர் மட்டுமல்ல, மற்ற 9 குழந்தைகளுடைய வாழ்க்கை அந்த அம்மாவால காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இப்ப நல்ல ஏசி அறையில உட்கார்ந்துகிட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி பாக்குறவங்களுக்கு இந்த ஆட்சியின் பெருமை தெரியாது. மாசம் 10,000 தான் சம்பாதிக்கிறோம், அதுல 3,000 மருத்துவ செலவுக்கு போயிடுது, 2,000 மருந்து மாத்திரைக்கு போயிடுதுன்னு சொல்றப்ப சைதை சட்டமன்ற தொகுதி மக்களே கவலைப்படாதீங்க. நீங்க போய் 10,000 செலவு பண்ண வேண்டாம். இங்க இருக்க கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை என்று நம் தொகுதிக்கு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை கொண்டு வந்தவர் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் மாசு அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். அருமை சகோதரிகளே, அதுக்கு அடுத்து ஒரே ஒரு செய்தி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? யாரும் டயர்ட் ஆகல? டயர்டா இருக்கீங்களா? 10 நாளைக்கு நம்ம டயர்டே ஆக கூடாது. ஏன்னு கேட்டா பல சத்தங்கள் கேக்குது தொகுதிக்குள்ள. கேக்குதா? அந்த சத்தங்கள்லாம் என்ன சத்தங்கள்னு கேட்டா, நல்லா ஆடுவாராம், நல்லா பாடுவாராம், நல்லா நடிப்பாராம். நல்லா பாடுவாருன்னு ஒருத்தர் முதல்வர் ஆக்கணும்னா ஐயா பிரபுதேவாவை கூட்டு வந்தா ஓட்டு போடணும். நல்லா பாடுவாருன்னா ஐயா எஸ்பிபியை தான் கூட்டிட்டு வரணும். நல்லா நடிப்பார்னா ஐயா சிவாஜி கணேசன் தான் கூட்டிட்டு வரணும். நல்லா பாடுவார், நல்லா நடிப்பார், நல்லா ஆடுவார்னா தேட்டருக்கு போக முடியுமே தவிர சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியாது என்பதை இளைஞர்களிடத்தில் போய் சொல்லுங்கள். பெண்கள் தான் இந்த தேர்தலில் பிரச்சாரகர்களா மாறணும். ஏன்னா நம்முடைய ஆட்சி இது. அதனால உங்ககிட்ட கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கா டீ போடுவீங்கல்லக்கா? எல்லாருமே டீ போடுவோம்ல. நான் நல்லா போட மாட்டேன், ஆனா டீ போடுவேன். நீங்க நல்லா டீ போடுவீங்கக்கா. ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க? டீ போட்டு குடிப்பீங்க? 10, 5. வீட்டை திமுக காரா இருந்துட்டாருன்னா கணக்கே இல்லை, யாராவது 10 பேரை திடீர்னு கூட்டிட்டு வந்துருவாரு, அப்படிதானே? சரி, ஒரு நாளைக்கு ஆவரேஜா 10 டீனாக்கா 30 நாளைக்கு உன் கூட்டம் கேட்க வரதுக்கு கால்குலேட்டரோட வேற வரணுமான்றீங்களா? 300 டீன்னு வச்சுப்போம். வருஷத்துக்கு லட்சக்கணக்கான டீ போடுவீங்க, அப்படிதானே? என்ன இல்லையா? ஆமா, வருஷத்துக்கு லட்சக்கணக்கான காப்பி, வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான தோசை, இட்லி அளவே இல்லை, சாம்பார் சட்னிலாம் அளவே இல்லை. எத்தனை லட்சம் வைப்பீங்கன்னே. இத்தனை வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் சொல்லுங்க, நல்லா இருக்குமா நன்றின்னு யாராவது வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரா? கிடையாது, கடல்லையே இல்லை. இன்னும் அப்படி வந்து ஒருத்தவங்களை நம்ம கண்டுபிடிக்கல. அருமை சகோதரிகளே, உங்களுடைய மகளாக உங்கள் சகோதரியாக சொல்லுகிறேன், இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய மேடையில் சொல்லுகிறேன், ஏன் நமக்கு நன்றின்ற வார்த்தையை சொன்னதே இல்லைன்னா இத நம்ம கடமைன்னு எழுதி வச்சிட்டாங்க. சோறை வடிச்சு வடிச்சு கொட்டுறது கடமை, டீ ஆத்தி ஆத்தி கொடுக்கறது கடமை. டீ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. சக்கரை தண்ணி மாதிரி இருக்கு, இததான் உங்க வீட்டுல கத்து கொடுத்தாங்களா? நமக்கு திரும்ப கேட்க தோணும், ஏன் உங்க வீட்டுல டீ வச்சு கொடுக்க கூட கத்து கொடுக்கலையான்னு கேட்க தோணும். ஆனா கேட்க முடியாத பெண்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு முதல்வர், உலகத்திலேயே உழைக்கும் பெண்களுக்கு நன்றி சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். உழைக்கக்கூடிய சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த முதல்வர் சொல்லுகிறார், 1000 இல்ல 2000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று அறிவித்திருக்கிறார். நிச்சயம் தருவார். எப்படி தருவார்னு நம்பிக்கையோடு சொல்றோம்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏசி ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஒரு டிவி சேனல்ல சொன்னாரு, 1000 ரூபாய்லாம் தர முடியாது, அவ்வளோ காசுக்கு எங்க போறது அப்படின்னாரு. இப்ப 2000 தருவாராம். ஆனால் எங்கள் சைதை சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள், குறிப்பாக சகோதரிகள் தெளிவா இருக்காங்க. 2000 அல்ல 10,000 கொடுத்தாலும் அடிமை அதிமுக எங்களுக்கு தேவையில்லை. முதுகெலும்போடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் எங்களுக்கு தேவை.
அடுத்ததாக இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். இவ்வளவு நான் சொல்லிட்டேன். பெண்களுக்கு என்ன, குழந்தைகளுக்கு என்ன, இளைஞர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, சிவப்பு கொடியேந்தி கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள், இளைஞர்கள் எல்லா நேரத்திலும் மக்களுக்காக களத்தில் நிற்பவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்வரிசையில் நாளை புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள், அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுடைய சிறுத்தைகளாக விடுதலை சிறுத்தைகளுடைய அன்பு சகோதரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய இத்தனை பேர் இருக்கிறப்ப ஏன் இந்த இளைஞர்களை பார்க்கிற போது நமக்கு நிகழ்ச்சியா இருக்குன்னு சொன்னா, இளைஞர்கள் அங்க இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு எங்களுடைய மூத்தவர்கள் கவலைப்படுறீங்க, அறிவானவர்கள் இங்குதான் இருக்கிறோம், யாரும் கவலைப்பட வேண்டாம். பகுத்தறிவு மிக்கவர்கள் இங்குதான் இருக்கிறோம், கருப்பும் சிவப்பும் நீலமும் தான் இந்த மண்ணில் நிற்கும் என்பதை சொல்லக்கூடிய படை இங்குதான் இருக்கிறது. அருமை சகோதரிகளே, ஏன் நீங்க உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும்னு கேட்டா, இவ்வளோ கூட்டத்துல என் கண்ணுக்கு தெரியக்கூடிய தலை என்ன தலைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அருள்மிகு வரசித்தி திருக்கோயில் பக்கத்துல. இந்த பக்கம் ஸ்கூல் பேரு நியூ சர்ச் பார்க். உட்கார்ந்து யார் கேட்கிறான்னா, நெத்தியில கேப்பே இல்லாம ஃபில் பண்ணிருக்க எங்க அக்கா பக்கத்துல ஹிஜாப்பையும் புர்காவையும் போட்டுட்டு இஸ்லாமிய சகோதரன் இருக்கிறார், பேசுவது மதிவதன். இதுதான் தமிழ்நாடு. இங்கு காவிகளுக்கு இடமில்லை, காவிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய அடிமை அதிமுகவுக்கு இடமில்லை. காவிகளும் அடிமை அதிமுகவும் எவ்வளவு ஆபத்தோ அதை விட ஆபத்து நடிக வெறி, நாயக வெறி அரசியல், ரசிகத்துவம் என்ற பெயரில் தமிழ்நாட்டை சீர்குலைக்க மிகப்பெரிய போர்ப்படை போல அவங்க வராங்க. இதை எதிர்த்து நிற்பதற்கு உண்மையா நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, ஒருத்தரை தவிர. நம்ம கையில ஆயுதம் இல்ல. ஆயுதம் வச்சுதான் சண்டை போட முடியாதுக்கா. இந்த அமைதி நிலவனம்னா நம் கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு ஒரே ஒருவர் மட்டும்தான், அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் மட்டும்தான் தமிழ்நாட்டை காத்து நிற்க முடியும். ஏன் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு லாஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு மட்டும்தான். அமித்ஷா சொல்கிறார், பீகாரை முடிச்சிட்டோம், இதான் வந்துட்டோம் தமிழ்நாடு. எப்படி வர முடியும்? எந்த வழியில வருவீங்க? நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் கால் ஊன்ற முடியாது. தமிழ்நாடு பார்டரை நெருங்குறப்பவே இங்க இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு படையாக திராவிடம் உங்களை எதிர்த்து நிற்கும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்த்து நிற்பார் என்பதை சொல்லக்கூடிய தேர்தல் இது. அருமை சகோதரிகளே, நான் ஏன் உங்களை மட்டுமே சொல்லி சொல்லி பேசுறேன்னா, இவங்க கிட்டலாம் எவ்வளவு பேசினாலும் ராத்திரி வீட்டுல போய் எங்கெங்க எந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா சொல்லுவீங்களான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. தெரிஞ்ச விஷயத்த 10 பேருக்கு சொல்லுவோம். நீங்க 10 பேருக்கு சொல்லணும், வீடு வீடா போய் சொல்லணும். அடுத்த 10 நாட்கள் கடுமையாக நாம் உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நமக்காக கிடையாது. நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்து முடித்து விட்டார்கள். மேடையில் இருக்கவங்க படிச்சுட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் சகோதரிகளுடைய தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, பாட்டன் படிக்கல, அப்பா அம்மா படிக்கல. இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை தெரியுமா? உங்ககிட்ட பணம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். வீடு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். கார் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பைக் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோருக்கும் ஒரே ஒரு ஆசை தான் இருக்கணும். நான் படிக்கல, எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சிடணும்ன்ற உணர்வோடு தமிழ்நாட்டினுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள். அந்த தமிழ்நாட்டில் தான் இங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல. இப்ப விளையாடிட்டு இருக்க பிள்ளைங்கள் எல்லாம் எத்தனாவதுன்னு கேட்டா, எவ்வளவு படிக்கிறேன்னா அதுங்களுக்கு சொல்லக்கூட தெரியாத குழந்தைகள்லாம் இருப்பாங்க. 3வது படிக்கும், 5வது படிக்கும், 8வது படிக்கும். ஒண்ணு மட்டும் நல்லா காதுல வாங்கிக்கங்க, ஒரு முறை மாற்றம் அப்படின்னு நினைக்கிற யாராவது தெரியாம கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு முறை மாற்றம் வேண்டும் அப்படின்னு வேற சின்னத்தை நோக்கி போனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. தாத்தா படிக்காத, பாட்டி படிக்காத, பாட்டன் படிக்காத ஊர்ல இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கிறதே சமூக மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். அதை பெற்று தந்த ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாடு என்ற மாநிலம். இந்த மாநிலத்தில் தம்பி எத்தனாவது படிக்கிற? மஞ்சள் சட்டை அந்த நீதான். அவங்க நீ பாப்பா எத்தனாவது படிக்கிற? அவர் 4, இவங்க 10. சரி, இந்த அங்க விளையாடிட்டு இருக்கவங்களாம் கேட்டேன்னா காண்டாயிடுவாங்க. நான் பாட்டு விளையாடிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்கக்கா. குழந்தைங்களை தூக்கி தூக்கி காட்டுறீங்கல்ல, பச்சை கலர் சட்டை போட்ட பையனை, ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்ட பாப்பாவெல்லாம். ஏன் தெரியுமா பிள்ளைங்களை தூக்கி தூக்கி இப்படி காட்டுறோம்? நம்ம பார்க்காத உலகத்தை அந்த பிள்ளைங்க பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். நான் ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டே சொல்றேன். இந்த பாப்பா 10வதுன்னா அந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியுமா? முதல் தடவை பார்க்குறேன். பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? நல்லா படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டு பிள்ளைன்னு இல்லை, உலகத்துல எந்த பிள்ளை 10வது படிச்சாலும் நல்லா படி, 12வது படிச்சாலும் நல்லா படி. ஏன் அந்த உணர்வு? சாதாரணமா கல்வி வாய்ப்பு இங்க கிடைக்கலக்கா.
இந்த ஜாதி படிக்க கூடாது, இந்த ஜாதி தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன ஊர்ல இன்னைக்கு மலமல்ல கூடிய சகோதரன் வீட்டு பிள்ளை மருத்துவராக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இதை சிதைப்பதற்கு 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு, அதுக்கு பேரு புதிய கல்விக் கொள்கைன்னு மோடி சொல்றார், அமித்ஷா சொல்றார், பிஜேபி சொல்றாங்க. 3வதுக்கு பரிச்சைன்னா மஞ்ச சட்டை தான் போட்டனான்னு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம். ஐயா எடப்பாடி ஆட்சியில இருந்திருந்தாருன்னா அந்த பையன் 3வதுல பொது தேர்வு எழுதியிருக்கணும். துணிச்சலோடு காசு கொடுக்க மாட்டோம்னு பிஜேபி சொல்றாங்க, நீ இதை ஏத்துக்கலனா எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இங்க இருக்க போர்டெல்லாம் பார்த்தா 5வது படிக்கிற பிள்ளைக்கு ஹிந்தி பயிற்சியாம், 3வது மொழி, புதிய கல்விக் கொள்கை 3வது மொழி கத்துக்கந்து. அருமை சகோதரிகளே, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டியாவது நம்ம பிள்ளை ஹிந்தி பேசிடணும்னு யாராவது நினைப்பீங்களா? ஹிந்தி பேசி என்ன ஆக போகுது? நுனி நாக்கில் எவ்வளவு ஆங்கிலம் பேசணும்னு தானே நினைக்கிறோம். ஏன் யாராவது ஒரே ஒரு பெற்றோர் முன்னாடி இருந்து லாஸ்ட் வரைக்கும் என் பிள்ளை படிச்சு முடிச்சு உத்தரப்பிரதேசத்துக்கு போகணும்னு நினைப்பீங்களா? என் பிள்ளை படிச்சுட்டு பீகார் போகணும்னு நினைப்பீங்களாக்கா? என் பிள்ளை படிச்சுட்டு ஒரிசா போகணும்னு நினைப்பீங்களா? என் புள்ள படிச்சுட்டு விமானத்தில் பறந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு ஊர்ல ஹிந்தியை திணித்து நம் பிள்ளைகளின் கல்வியை நாசமாக்கணும்னு மோடி சொன்னப்ப, பிஜேபி சொன்னப்ப, அருமை சகோதரிகளே, அதிமுக யாராவது நின்னாலும் கேட்டுக்கங்க, முதுகெலும்போடு துணிச்சலோடு 10,000 கோடி கொடுத்தாலும் என் பிள்ளைகளின் கல்வியை நாசமாக்கக்கூடிய புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கு படிக்கிறோம், பட்டம் பெறுகிறோம். இறுதியாக 10 கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். எல்லாரும் பதில் சொல்றீங்களாக்கா? கை உயர்த்தி சொல்லுவோமா? கை உயர்த்தினால்தான் முதல்வருக்கு கொண்டு போய் அண்ணன் மாசு அவர்கள் காட்டுவாரு. சரி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 தந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 தர இருக்கக்கூடிய சின்னம். உங்க வீட்டுல எல்லாம் வர்றது இல்லையா? வீட்டம்மாக்கு வந்தாலும் நீங்க கை தூக்கலாம். சரி, புதுமை பெண் திட்டம் 1000 தந்த சின்னம். புதுமை பெண் திட்டம் 1500 தர இருக்கக்கூடிய சின்னம். பெண்களுக்கு விடியல் பயண திட்டம் தந்த சின்னம். குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் 1 முதல் 5 வரை தந்த சின்னம். குழந்தைகளுக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு தர இருக்கக்கூடிய சின்னம். நமக்கெல்லாம் தோழி விடுதிகள் தந்த சின்னம். சைதாப்பேட்டையில் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை தந்த சின்னம். நமக்கெல்லாம் மேம்பாலம் அமைத்த சின்னம். இதே சைதாப்பேட்டையில் நாமெல்லாம் நல்வாழ்வு வாழ்வதற்காக அண்ணன் மாசு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம். நமக்கெல்லாம் 475 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை தந்த சின்னம். பெண்களுக்கு கலைஞர் மகளிர் திறன் பயிற்சி தரக்கூடிய சைதை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் மாசு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சின்னம். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம். வாக்களிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.